திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரரை பத்தி தான் பார்க்க போறோம். குபேரருக்கு ஒரு கோவில் சென்னையில ரத்னமங்கலம்ல இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த அரைக்காசம்மன் கோவில் போறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணும். இப்ப குபேரரை பத்தின விசேஷங்களை பார்க்கலாம். இவர் ஒரு முனிவர். விஸ்வராவாவுக்கும் அவர் மனைவி இளவடிக்கும் பிறந்தவர். பார்க்கடலை கடைஞ்சப்போ லக்ஷ்மி அங்க தோன்றின அதே நேரம் இவர் பிறந்ததாக ஐதீகம். இவர் ராவணனோட அண்ணா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் பிரம்மாவை வேண்டி தவம் இருந்து புஷ்பக விமானத்தையும், சிவனை வேண்டி தவம் இருந்து உலகத்திலே பெரிய பணக்காரர் ஆனதாக சொல்றாங்க. இவர் நார்த் சைடுக்கு அதிபதி அப்படிங்கறதுனால பணம் எல்லாம் அந்த டைரக்ஷன்ல வச்சா பெருகும்னு நம்பப்படுது. உங்க பினான்சியல் கஷ்டம் நீங்கணும்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணி அவர் மந்திரம் சொன்னீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப இந்த கோவிலை பத்தி பார்க்கலாம். அமைதியான சூழல் இருக்கிற இந்த கோவில்ல லக்ஷ்மி அப்புறம் அவர் மனைவி சித்திரலேகாவோட குபேரரை தரிசனம் செய்யலாம். இங்க நவகிரகங்களை அவங்களோட மனைவிகளோட பார்க்கலாம். ஸ்வர்ண கௌரி, 16 திதி விநாயகர் எல்லாரையும் இங்க தரிசிக்கலாம். யாராவது அவங்க குலதெய்வம் மறந்துருந்தீங்கன்னா இங்க இருக்கிற அஷ்டதேவியை வழிபடலாம்னு நம்பப்படுது. இந்த கோவிலுக்கு பௌர்ணமி அமாவாசையில வந்தா இன்னும் விசேஷம். அப்புறம் என்ன, எல்லா பினான்சியல் பிரச்சனையும் போகணும்னு இந்த கோவிலுக்கு வந்து வேண்டி பலனடையலாமே.